ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். இங்கே வந்து சொரக்காயும் முருங்கைக்கீரையும் போட்டு கூட்டு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் பாசிப்பருப்பு வந்து ஒரு 50 கிராம் எடுத்துக்கிறேன். நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிடுவோம். நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி வச்சுக்குவோம். அந்த குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக 2 விசில் வச்சுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்குவோம். மஞ்சத்தூள் வந்து ரொம்ப போடாதீங்க, சும்மா 1/4 டீஸ்பூன் போடுங்க போதும். கூட்டுக்கு வந்து ரொம்ப தேவையில்லை. அடுத்து நம்ம வந்து சொரக்காய் போட்டுக்குவோம். சொரக்காயும் நான் வெங்காயமும் கலந்து வெட்டி வச்சுருக்கேன். நல்லா கழுவிட்டு வெட்டி வச்சுருக்கேன். நம்ம வந்து அதில் சொரக்காயை போட்டுக்குவோம். குக்கரில் போடுறதுனால நம்ம எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டுடலாம். அதனால நம்ம சொரக்காயை போட்டுக்கலாம். முருங்கைக்கீரையும் நம்ம அதில் போட்டுக்கலாம். இது ரொம்ப இந்த கூட்டு வந்து அருமையாக இருக்கும். முருங்கைக்கீரை வந்து தனியாக சாப்பிடாதவங்கலாம், தனியாக வந்து செஞ்சு சாப்பிடாதவங்களாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கூட்டு. உப்பு போட்டுக்குவோம். உப்பு வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம பார்த்துட்டு போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டுக்குவோம். காய் வந்து இது வந்து தண்ணி விடுற காய் தான் இந்த காய். அதனால் வந்து தண்ணி வந்து கம்மியாகவே போட்டுக்குவோம். நம்ம குக்கர் மூடியை போட்டு வேக விட்டுடலாம். போதும். 2 விசில் வச்சுட்டேன். வெந்துருச்சு. பாருங்க, சூப்பராக வெந்துருச்சு. இந்த முருங்கைக்கீரையும் சொரக்காயும் பாசிப்பருப்பும் அழகாக வெந்துருச்சு. நம்ம தாளிச்சிடலாம். ஒரு சட்டியை அடுப்பில் வச்சுக்குவோம். ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்குவோம். ஆயில் நல்லா வந்து கொதிக்கட்டும். உப்பு நான் கொஞ்சம் போட்டேன், கொஞ்சம் பத்தலை, அதனால் கொஞ்சம் போட்டுக்கிறேன் உப்பு. ஆயில் கொதி வந்துருச்சு. நம்ம வந்து கடுகு பருப்பு, கருவேப்பிலை, மிளகாய் பிச்சு போட்டேன். வரமிளகா வந்து கிள்ளி போடுவோம். அதில் போட்டு நம்ம அந்த கூட்டை வந்து அதில் போட்டோம். நம்ம அதில் கொஞ்சம் தண்ணியே அலசி ஊற்றிக்குவோம். நம்ம தனியாக வந்து முருங்கைக்கீரை வந்து குழந்தைங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாதத்தில் பிசைஞ்சு கொடுத்தோம்னா சாப்பிட்ருவாங்க. ரொம்ப வந்து ஹெல்த்தியான ஒரு டிஷ் இது. பெரியவங்களும் அது வந்து தனியாக கீரை சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி நம்ம கூட்டில் வந்து போட்டு சாப்பிட்லாம். அடுத்து தேங்காய் போட்டுடலாம். தேங்காய் வேணுன்னா போட்டுக்கோங்க, இல்லைனா தேவையில்லை. ஆனால் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் போட்டுக்குவோம். கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு நமக்கு சூப்பரான முருங்கைக்கீரை சொரக்காய் கூட்டு. இது ரொம்ப நல்லது, நீர்ச்சத்து நிறைஞ்ச காய். இந்த முருங்கைக்கீரையும் நல்ல சத்து, இரும்பு சத்து நிறைஞ்சது. நம்ம ரெண்டையும் சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம். தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கலாம். புளி சாதம், அதாவது புளிக்குழம்புக்கெல்லாம் அது ரொம்ப மேட்சாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லுங்கள்.